தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க ஏதுவாக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகளை தயார் செய்வதற்கான டெண்டரை ரத்து செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. தாவிக கூட்டணியில் உள்ள கட்சிகளே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் டெண்டரை ரத்து செய்த அரசின் முடிவுக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆவடி, ஹொசூர், தாம்பரம், வேலூர், கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி, திருச்சி மற்றும் நெல்லை ஆகிய மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை பொதுமக்கள் மற்றும் தனியார் பங்களிப்பு முறையில் மேற்கொள்ள அரசு திட்டமிட்டிருந்தது. அதற்காக இந்த 12 மாநகராட்சிகளில் குப்பைகளை சேகரித்தல், குப்பையை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியிருந்தது. இந்த முடிவிற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் நோக்கி 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பேரணியாக சென்றனர். அதேபோல் ஈரோடு மாநகராட்சி, மதுரை மாநகராட்சிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அரசின் இந்த முடிவை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இவ்வளவு ஏன், தாவேக கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசு துறையில் 5 வருடங்கள் ஒப்பந்த முறையில் பணி செய்திருந்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் என வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது 12 மாநகராட்சியை தனியார் வசம் அளிக்க முயற்சி செய்வது எந்த வகையில் நியாயம்? குப்பை அள்ளுபவர்களை குப்பையாகவே நடத்துவதா? இதுதான் சமூக நீதியா? தனியார் முதலாளிகள் சம்பாதிக்கத்தான் இந்த தனியார் மயமா என கேள்வி எழுப்பினர். எனவே அரசு, கடந்த கால அரசு அதே செய்த தவறை இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசும் செய்ய விரும்புகிறதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த அரசு மாற்றத்திற்கான அரசு என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கிளீன் கவர்மெண்ட் அப்படின்றாங்க, லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகன்றாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத நிர்வாகம் நீங்க நடத்தினாலே தனியாரை அனுமதித்து கொண்டு எப்படி லஞ்ச ஊழல் இல்லாத நிர்வாகத்தை நடத்த முடியுன்ற கேள்வி இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு, தமிழ்நாட்டில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை எல்லோரையும் நிரந்தரப்படுத்தும் என்கிற வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை நம்பித்தான் துப்புரவு பணியாளர்கள் வாக்களித்தார்கள். ஏற்கனவே ஒப்பந்தம் எடுத்துள்ள அவர்லேண்ட் நிறுவனத்தினர் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது முதல் குப்பைகளை கணக்கு காட்டுவது வரை முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டிய நிலையில் மாற்றத்திற்கான அரசு என்று சொல்லிவிட்டு படிக்காத பாமர மக்களை வஞ்சிப்பதா எனவும் கவலை தெரிவித்தனர். சம்பளமே கட்டுப்படி ஆகல. இவர் வந்தா எதனா நல்லது செய்வார்னு பார்த்தா இவரும் இப்படி கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. நாங்கள் எப்படி போய்கிட்டுன்னு எங்களுக்கே தெரியல. படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த குப்பை வரனா கூட பரவாயில்லன்னு தான் இந்த வேலைக்கு வந்து செஞ்சேன். செய்வாங்கன்னு பார்த்தா இது வரையும் செய்யலை. எங்களுக்கு எதனா ஒரு நன்மை செய்யணும். வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு உழைக்கும் தங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று தான் முதலமைச்சர் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் என அப்பாவி போல் பேசிய பெண் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கஷ்டம் யாருக்குமே புரியவில்லையே எனவும் வேதனை தெரிவித்தனர். நல்லதா நடந்தா நடக்கும். ஐயா ஓட்டு போட்டுக்கோம், ஐயா நல்லா கொடுப்பாருன்ட்டு. ஐயா எங்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கு நல்ல சோத்தை கொடுத்தா சரிதான். ஏற்றுக்கு கஷ்டப்பட்டா ஒரு நாதி என்ன கேட்க மாட்டாங்க. அதே நேரம் தனியார் மையம் என்ற வார்த்தையே ஆத்திரத்தை ஏற்படுத்துவதாகவும் திமுக ஆட்சியில் தான் இந்த கொடுமை என்றால் மீண்டும் அதே கொடுமையே தொடரப்போகிறது என்றால் எப்படி என ஆதங்கம் தெரிவித்தனர். அவர்கள் 1 வருஷ காலத்தில் தனியார்ட்ட கொடுத்தார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரே மாதத்தில் நேற்றைய தினம் இப்படி ஒரு உத்தரவை போட்டிருப்பது என்பது துப்புரவு பணியாளர்கள் மத்தியில, தொழிலாளிகள் மத்தியில கடுமையான ஒரு எரிச்சலை அல்லது கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. தீய சக்தி என ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு பேசிவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களை தொல்லைப்படுத்துவதா எனவும் தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்பினர். முதல்வர் என்ன சொன்னார்? தீய சக்தி. அதே நாங்கள் சொல்றோம். இந்த தீய சக்திங்கிற இந்த ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் முறையை இருக்கக்கூடாது. ஒப்பந்த நிறுவனங்கிற தீய சக்திக்கு கொடுக்கக்கூடாது. எந்த சக்தி, அவர் லேண்டு இல்லை, எந்த லேண்டுனாலும் சரி கொடுக்கக்கூடாது. யாருமே ஒரு முதலாளி எடுக்கிறான்னா தொழிலாளியை கண்டிப்பாக அவனுடைய உழைப்பை சுரண்டுவான், ஊதியத்தை சுரண்டுவான். இப்படி பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்பு அலை மேலெழும்பிய நிலையில் 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரையே ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு பலரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் தூய்மை பணியாளர்கள்
தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். அவர்லாண்டு நிறுவனம் இந்த உழைப்பை இந்த ஊதியத்தை தூய்மை பணியாளர்கள்ட்ட இருந்து திருடுறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து விடுவிக்கப்படும் போது இந்த தூய்மை பணியாளர்கள் பெரிய ஒரு விடுதலையாக இருக்கு. இந்த அரசுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிக்கணும். இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அரசுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரத்து முழுமையாக ரத்து பண்ணி எங்களை மாநகராட்சி ஊழியராக எடுத்து நடத்தி எங்களை வழி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். உண்மையிலேயே இது தொழிலாளிகளுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. தமிழக அரசாங்கத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.